வணக்கம் நண்பர்களே. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு பெரிய பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அதாவது சேல் டீட் மட்டுமே அ நம்ம அந்த இடத்துக்கான நம்ம சொத்துக்கான உரிமையாளர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் சொல்லிடுச்சு. அப்புறம் என்னதான்ப்பா சொல்றது அப்படின்னா, இப்போ சமீபத்தில நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் இன்னொரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு ஒண்ணு சொல்லியிருக்கு. என்னன்னா, பட்டா, கிஸ்துலலாம் உங்க பேர் இருந்தா மட்டும் போதாதுங்க. அத மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க உரிமையாளர்ன்னு சொல்லிற முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன அதிர்ச்சியா இருக்கா? அது என்ன காரணத்துக்காக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வழக்கோட சாராம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வழக்க தொடுத்தது ஒரு ஒரு பெண் தன்னுடைய சகோதரருக்கு எதிரா பாகப்பிரிவினை தன்னுடைய குடும்ப சொத்து, அப்பா பேர்ல இருக்க சொத்து பாகப்பிரிவினை பண்ணி தன்னுடைய பங்க குடுக்கணும்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்கங்க. அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா எனக்கு தெரியாமலே என்னுடைய சகோதரர் அ எங்க அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட சொத்து, அதில என்னுடைய பாதி பங்கு இருக்கு. எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அப்ப அதில இருக்கிறத எனக்கு குடுக்காம பட்டாவ அவர் பேருக்கு மாத்திக்கிட்டு, இப்ப சமீபத்தில இன்னொருத்தருக்கு வித்திருக்கிறாரு போல இருக்கு. ஆனா பொசஷன் அனுபவத்த பாத்தியதை மட்டும் குடுக்கல. இன்னும் இது என்ட்ட தான் இருக்கு. நாங்க 2 பேருமே தான் கூட்டா தான் அனுபவிச்சுட்டு வந்திருந்தோம். ஸோ எனக்கு குடுக்காம அவருடைய சேல் டீட் அவர் போட்டிருந்தாருன்னா, அது செல்லாதது. எனக்கு அது பாகப்பிரிவினை பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இது கீழ இருக்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்ன பண்ணாங்க, அ இல்ல அவங்க இந்து பெண்ணுங்கிறச்ச, அப்பாவோட சொத்துல அவங்களுக்கு சம பங்கு உரிமை இருக்கு அப்படின்னு அவங்க கேட்குறது நியாயம் தான் அவங்களும் அவங்களுக்கு குடுக்க கடமைப்பட்டுருக்காங்க. ஆனாலும் அதே சமயத்தில அந்த 2005 அ பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம பங்கு இருக்கு, ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது இல்லையா? 2005ல. அன்னைக்கு தேதியில அவங்க அப்பா உயிரோட இல்லங்கிற காரணத்துக்காக இவங்களுக்கு குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிட்டாங்கங்க. இத தான் எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது நீதியரசர் ஆர். சக்திவேல் அவர்கள் ஒரு தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா, "எல்லாம் கரெக்ட்டுப்பா. நீங்க தான் உன் பேர்ல பட்டாலாம் மாத்திட்டீங்க. கிஸ்ஸெல்லாம் ரசீதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. நான் தான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். எங்க அப்பா, அம்மா கல்யாணம் பண்ணி குடுத்த உடனே பொண்ணுக்கு குடும்ப சொத்துல பங்கு கிடையாது. எல்லாமே நீ தான்ப்பா, உனக்கு தான் சொத்து பங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஆதாரமா தான் பாருங்க, நான் தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். பட்டா என் பேர்ல மாறிடுச்சு. கிஸ்து என் பேர்ல தான் இருக்கு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எல்லாம் சரிதான். ஆனா, இத மட்டுமே வச்சு நீங்க மட்டும் தான் உரிமையாளர்ன்னு சொல்லிற முடியாது. ஏன்னா, குடும்ப சொத்துங்கிறச்ச பாத்தியத இன்னொரு சகோதரி, இன்னொரு பெண் இருக்கிற அந்த குடும்பத்த பிறந்த ஒரு பொண்ணு இருக்கு அப்படிங்கிறச்ச, உங்க அப்பா, அம்மாவுக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆகி போன பொண்ணுக்கு குடுக்கக்கூடாது. உங்களுக்கு மட்டும் தான் அதில ஏகபோக உரிமை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, அவங்க ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருந்துருக்கலாம். உங்களுக்கு மட்டுமே அது சேரும்னு சொல்லிட்டு. அதுவும் பண்ணல. இல்ல, நீங்களாவது ஏதாவது ப்ரூஃப் என்னோட சகோதரிக்கு தெரிஞ்சே நான் இத்தனை வருஷமா இந்த சொத்துக்கள நான் ஆண்டு அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அதனால அட்வர்ஸ் பொசஷன், அதாவது அட்வர்ஸ் பொசஷன்னா அந்த ரைட்ஃபுல் ஓனருக்கு தெரியும் பட்சத்தில தெரியும் விதமா ஒரு தொடர்ச்சியாக 12 வருஷம் நம்ம அனுபவ பாத்தியர்கள்ல இருந்தோம்னா, அந்த சொத்து நமக்கே ஆயிடுது அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுறது. அதுபடி நீங்க தான் இருந்தீங்கங்கிறதுக்கு, உங்க சகோதரிக்கு தெரிஞ்சு இருந்தீங்கங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் குடுக்கல. அவங்க சொல்றாங்க, "நாங்க கூட்டா தான் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருந்தோம்னு" சொன்னாங்க. இல்ல, நீங்க மட்டும் தான் ஏகபோகமா அவங்களுக்கு தெரிஞ்சு அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. சரி, பட்டால என் பேர் மட்டுமே இருக்கு, கிஸ்துலலாம் என் பேர் மட்டுமே இருக்குன்னா, இல்ல கிராமத்துல எல்லாம் என்ன வழக்கம்னா, அந்த வீட்ல இருக்கிற ஆண்களோட பேர்ல தான் சொத்துக்கள்லாம் பேரு அதுல பட்டாலையும் கிஸ்ஸுலையும் எழுதுறது வழக்கங்கிறதுனால, இத மட்டுமே வச்சு நீங்க மட்டும் தான் ஏகபோகம் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு, நீங்க ஒரு நோட்டீஸாவது உங்க சகோதரிக்கு அனுப்பிச்சப்ப, உனக்கு இருக்கிற பங்கு அ போயிடுச்சு. நீ கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் உனக்கு அந்த குடும்ப சொத்துல பங்கு கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவது ஏதாவது நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்களான்னா, அதுவும் கிடையாது. ஸோ அந்த விதத்தில பார்க்கும் பொழுது, அம் அ நீங்க மட்டும் தான் ஏகபோக சொத்து உரிமையாளர்னுங்கிறத ஏத்துக்க முடியாது. இன்னொன்னு, 2005 அந்த செப்டம்பர் மாதம் சட்ட திருத்தம் கொண்டு வந்த அன்னைக்கு, அந்த உங்களோட அப்பா உயிரோட இருந்திருந்தா தான் உங்களோட சகோதரிக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னது கிடையாது. ஏன்னா, அதுக்கப்புறம் அந்த திருத்தம்லாம் கொண்டு அந்த 2 பேருக்கும் இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் எ களையப்பட்டு, அந்த குடும்பத்தில பிறந்த பேரு யாரா இருந்தாலும், அவங்களுக்கு அந்த கூட்டு குடும்ப சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருத்தம்லாம் கொண்டு வரப்பட்டதுங்கிறதுனால, உங்களுடைய சகோதரிக்கும் அதில பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்கங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா அ நெறைய வீட்ல இன்னைக்கும் பாருங்க,
கல்யாணம் ஆகி போனோடனே பெண்களுக்கு வந்து அதில் கொடுக்குறது கிடையாது. பெண்களும் நிறைய பெண்கள் வந்து சகோதரர்கிட்ட போய் கேஸை போட்டு என்னத்தை வாங்குறது, நாளைக்கு எதுவும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ என்னன்னாலும் அண்ணன் தானே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறாங்க. ஒத்து போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எதுவுமே செய்யாத பட்சத்தில் சரி இதுவாவது கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு படி ஏறி கேஸ் போடுறவங்களும் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பட்டால என் பேர் இருக்குது, கிறிஸ்தில் என் பேர் இருக்குது அப்படிங்கிறத மட்டுமே சொல்லி நம்ம உரிமையாளர் அப்படிங்கிறது நம்மளோட பாரம்பரிய சொத்துக்கு நான் மட்டுமே ஏகோபித்த உரிமையாளர்னு சொல்லிக்க முடியாது அப்படிங்கிறத நாம் இந்த தீர்ப்பு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த தீர்ப்பை பற்றி, இந்த வீடியோவை பற்றி உங்களோட தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் இது போல் ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது வந்து எங்களுடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் அப்படிங்கிற என்ஜிஓ, இந்த சட்ட விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட இந்த என்ஜிஓவில் மூலமாக போடப்படுகிற இந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு நாங்கள் மேன்மேலும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.